ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நவராத்திரியில் செய்யக்கூடிய கதம்ப சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், ஆனால் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கோவில்லையும் பிரசாதமாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நவராத்திரிக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இதுதான் கதம்ப சாதம் ரெசிபி. இது கிட்டத்தட்ட சாம்பார் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி செய்கிறதுனால இதுக்கு பேர் கதம்ப சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்துக்கலாம். துவரம் பருப்பை நல்லா 2 தடவை அலசி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம், ஆனால் துவரம் பருப்பில் செய்யும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 6 பல் பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரசாதம் செய்யும் போது பூண்டு நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, பூண்டை ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நான் வீட்டுக்கு சமைக்கிறதுனால நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரசாதம் சமைக்கும் போது பூண்டு சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தனியாக இருக்கட்டும் பருப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 6லேருந்து 8 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே நல்லா செவந்து வரணும். உங்களுக்கு அந்த வதக்கும் போதே நல்லா ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு வாசனை வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பவுடராக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லா எல்லாத்துக்கூடையும் மிங்கிள் ஆகும். ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டு தனியாக இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன காய்கறி தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு காய் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு இருக்கிற கப்பில் ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே கப்பில் கேரட், முள்ளங்கி, வாழைக்காய் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம், தோலோடையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காய், புடலங்காய், மஞ்சள் பூசணி, இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இந்த காய் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி இந்த கதம்ப சாதத்துக்கு நாட்டு காய்களை எடுத்துக்கோங்க. நாட்டு காய்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், இதெல்லாம் நாட்டு காய்கள். இந்த கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷனல் தான். சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், சேர்க்காமல் இருக்கிறதுனால ஓகே. நீங்கள் சாம்பாருக்கு என்னென்ன காய்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வெண்டைக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா வெண்டைக்காயை இதோட சேர்த்து ஆட் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சிரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி தனியாக வதக்கி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி தனியாக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி அது கொஞ்சம் நிறம் மாறி வரும், நல்லா பிரைட்டான ஒரு க்ரீன் கலரில் வரும். அப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் சாம்பார் செய்ய போகிறோமோ அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா காயை நீங்கள் வதக்கிட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தாலும் ஓகே. நான் காய் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் வதக்க முடியாது. ஸோ தண்ணி நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அரை கப் அளவுக்கு மட்டும் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிடுறேன். கொஞ்சம் சாஃப்டானால் அந்த அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தெரியும் நம்மளுக்கு, கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் கம்மியாயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டதோட கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக தெரியுது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு இன்னொரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காய் வந்து 50% நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சாம்பார் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அலசி இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வரும். இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிறையா வந்துருச்சு சாம்பார். இப்போ வந்து இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு இன்னும் நல்லா கொதிச்சு வரணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய் வெந்து வந்துடும். அப்புறம் ஒரு 2 துண்டு வெல்லம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் போடும்போது நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த பின்னாடி சுண்டவத்தல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கதம்ப சாதத்தில் என்ன ஸ்பெஷலாக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டவத்தல் வந்து ஆட் பண்ணுவோம். நார்மலாக சாம்பாரில் வந்து யாரும் சுண்டவத்தல் ஆட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து சுண்டவத்தல் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோடய சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சாம்பாருக்கும் கதம்ப சாதத்துக்கும் டிஃப்ரென்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கதம்ப சாம்பாரில் நம்ம தாளித்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து சாதமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பருப்பும் அரிசியும் வந்து ஒன்றா வந்து குக்கரில் வடிச்சிடணும். நான் வந்து இதை குழம்பா செஞ்சுருக்கேன். ஸோ வந்து குழம்பு வந்து அடுத்து நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் மொத்தமாக செஞ்சுட்டேன். சாப்பாடு மட்டும் தனியாக வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கதம்ப சாதம் ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கதம்ப சாதம். நீங்கள் இது வரைக்கும் சாம்பார் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நவராத்திரி நெய்வேத்தியமுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்வாங்க. நிறைய கோயிலில் கூட இந்த மாதிரி பிரசாதம் வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.